இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான் என்ன எதுமா? எறும்புனால யானையே அவஸ்தைப்படும் அந்த ரஹீம் பையன் ஒரு கதையை சொன்னானே, உள்ளார பூந்து பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பையன் ரகசியமா பிளான் பண்றான். அதை மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்றேன். அந்த பேரி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஐயோ எஜமா, நீங்க பெரிய சிந்தனை கடல் எஜமா. உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆள்றோட யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் ரஹீம் பையனுக்கு மேலேதான் லவ் இருக்குமோ. இருக்குமோ? இருக்கு. நம்ம பெரிய மனுஷன் அது நேரம் தெரிஞ்சு கூடாது. நான் வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் ஜேம்ஸுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுக்கோம். ஐயோ, இந்த தம்படி தட்டி பேரா இருக்கும் போதே உங்களை இப்படி முறைக்கிறாங்க அந்த பையன். நாளைக்கு ஜேம்ஸியாவுக்கு மாப்பிள்ளை ஆகிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான். அப்புறம் உங்களை டைரக்டாக போட ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் பிளான். இந்த ஜேம்ஸுக்கு பட்டு ஜனங்களுக்கு செய்த உதவியே நிறுத்தணும்னு நான் பிளான் போட்டிருக்கிறேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே, இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான். நான் எறும்பாக போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு ஓட விட்டுறக்கூடாது. நம்ம பணம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம் நம்ம 10 லட்சத்தோடு சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான். வாங்க ஆனந்தான். என்ன மாதா கோயில் போட்டு வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுதான். ஒன்றும் புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. கார்ல ஏறி சொல்றவா. முக்கியமான விஷயம் பேசணும். நீ அங்கே இரு. இத வந்துட்டேங்க. வாங்க. என்ன கேட்கல? பிரசாதம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. மரீனா, ஜேம்ஸ் உனக்கு தெரியுமா? எதுக்குங்க? எல்லாம் நல்ல விஷயமாதான். அவன் நான் போறேன்னா லட்சமா சம்பாதிச்சான். எக்கச்சக்கமா குடுக்கல கட்டினான். குடிமரத்துக்குள்ள செத்து போட்டான். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்குள்ள நான் செத்து போடுவேன். அவனுக்கு கவலை. மரீனா, அவளை சொல்லுவா சாவறானா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான். நான் சாவ ஆளவன் போறேன்னா நாட்டுல எவ்வளவு செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான் அப்படின்ற பேர் எடுக்க போறேன் இனிமேதான். என்ன ஆளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா என் குடிநீரையும் பார்த்து புரட்சி மட்டும் நினைச்சியா போய்யா. உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், புரட்சி மட்டுமல்ல. இப்ப நான் சொல்ல போறது நீங்க 2 பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன், கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது. அதான் பயப்படுறேன். இப்போ நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்தோட நிறுத்தி மேல போயிட்டு சொல்றேன். மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்கணும். முதல்ல எடுத்த உடனே அப்புறம் சொல்றேன். இதுதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவங்க மாமா மேரிக்கு கல்யாணம். என்ன ஜேம்ஸ் மரணா, என்ன முக்கிய காரணம் என்ன? ஆளவந்தார், என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வரும். இது கர்த்தருடைய அருள். ஆளவந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்மதம். எங்க பெறலோன்னு பார்த்தேன். அப்பா இன்னைக்கு தான் நான் பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எடுத்து பேசுறாரு. ஏன் மறக்க சும்மா இருக்கிற? நீ ஏதோ 2 வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்தாங்க, எல்லாம் ஞான பண்டிகை செய்யலாம். வேற என்ன இல்லைன்னா நான் சொல்லி 2 பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்தவுடனே கல்யாணத்தை வச்சுடுவோம். வெளியே சொல்லிடாது. ரொம்ப புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவாங்க அந்த பயிலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறேன். அப்புறம் அது என்ன கண்ட உடனே வெக்கப்பட்டு புரிஞ்சுட்டு நடக்கும். அசிங்கமா இருக்கும். இந்த அச்சிட முடி நீ நாளைக்கு சம்பந்தி ஆயிட்டா. நீ என் வாயில போடு, நான் வாயில போடுறேன்.
இல்ல எஜமா, நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா, வாழ்நாளெல்லாம் அவளோட யார் இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, நீ பாக்குறது இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்துருந்தே சொல்லலாம். சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு எஜமா. ஆயிட்டு நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு எஜமா. அரோகரா பிலிம்ஸின் 6வது தயாரிப்பு புரட்சி திருமணம். படம் எடுக்கிறவங்க கூட புரட்சி செய்யறாங்க. எஜமா ஏண்டா எஜமா, மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க மகன் உங்களோட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. புரட்சிக்கு பிறந்தவன் புரட்சி செய்யாம விடுவானா? எங்க மதுரையில புரட்சி செய்யறானா மதராஸ்ல புரட்சி செய்யறானா? இல்ல இல்ல, நீங்க இருக்கிற இடத்துலயே செய்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜேம்ஸ் ஐயா வீட்டுல வேலை செய்யல பொன்னம்மான்னு வேலைக்காரிக்கிட்ட புரட்சி செய்யறான். ஐயோ, அந்த அம்மா மக தங்கத்தை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த அம்மா நான் போகும்போதெல்லாம் தம்பி எப்ப வரும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்குது எஜமா. நீங்கள் அவர்கள் வண்டியில மாற்றி உயிர் போயிடுச்சு. ஐயா யாருங்க? ஒரு பெண் செத்து கிடக்குது, ஒரு குழந்தை அனாதையா இருக்குது. நீங்க எல்லாம் பார்த்துட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்களே, நீங்க எல்லாம் இந்த தெருவுக்காரங்க தானே? ஆமாங்க. என்ன ஆமாங்க? பணம் இதை வச்சுக்கோங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு சேதத்தை தக்கபடி அடக்கம் பண்ணுங்க. குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. என்ன விஷயம்? ஐயா, இந்த குழந்தையின் தாயார் இறந்து விட்டார்கள். பாவம், நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர், எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. மருந்து வைக்கிற வேலை நின்றுச்சு போடுறீங்க, குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சுட்டியா சார்? இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன இதை உனக்கு இவ்வளவு அக்கறை? ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. போதுண்டா அப்பா, அவன் தத்துவம் போதும். எனக்கு வேணும் அவன் தத்துவம். அதோ பாவம், என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அதுக்குதான் இருக்கான் உங்க ஆளு ஜேம்ஸ். இந்த அனாதைகள் எல்லாம் அவன் தலையில கட்டு. அதுக்கு நாள் இல்ல, போடா. வாங்க வாங்க தங்கம், அந்த பெஞ்ச் எடுத்து போடுமா? அதான் பொண்ணா? ஆமாங்க எஜமா, உட்காருங்க. நான் ஒண்ணு பெஞ்சில உட்காரத்துக்கு இங்க வரல. உங்ககிட்ட சம்மந்தி இல்லைன்னா எச்சரிக்கை பண்ண வந்தேன். என் மக பட்டத்தை போறதுக்கு முன்னாலே அவன் பின்னாலேயே உன் மக சுத்தலாமே. என்ன அது? 10 தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கார மகன் பின்னாலே என்ன வேலை? அப்படி என் மகன் ஒண்ணும் தப்பா நடந்துக்கல எஜமா. அவங்க 2 பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. மகளே, கல்யாண அளவுக்கு வந்துடுச்சா? என் சம்மதம் என்ன? ஹோட்டல்ல ஒரு நாள் கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஏதோ 2 சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும். தொலைஞ்சு போட்டோம் அவங்க. ஓகேண்ணா, நீ நேரம் எங்க வரணும்? என்கிட்ட வரணும். வந்து ஐயா, உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம், நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது ஏழைங்களுக்கு அழகு. சொன்னியா? ஆசை. பணக்கார வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல, பங்களாவுக்குள்ள இருக்கலாம், 10 வகையா தூங்கலாம், கார்லயே சுத்தலாம். அதுக்காக இந்த ஆளை வந்தா விட்டுவான். ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிண்ணி எரிஞ்சிருப்ப. அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா, எப்படியோ அவங்க 2 பேரும் பழகிட்டாங்க. இனி அவங்கள பிரிக்காதீங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசையை கெடுத்துடாதீங்க ஐயா.
என் ஆசையை கெடுத்துறாருங்க. ஆசைக்கு அளவு இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருந்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி மன ஆசை வரணுமே. அதை ஞாபகம் வச்சுக்கோ. குப்பை நாடு என்னைக்கும் கோபுரம் ஆயிடாது. வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்கார வீட்டுல சம்பந்தமா? ஐயோ வேணாம், விட்டுரு. அந்த வேலை வச்சுக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஏழை பாட ஒரு டிரைவர், ஒரு ஆபீஸ் பாய், அவனுக்கு பார்த்து கட்டு. அது கொண்டா 5-10 உதவுறேன், அவ்வளவுதான். அதோட விட்டுடு. நம்ம பையனுக்கு பெரிய இடம். ஆமா, எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போற நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். என் பொண்ணு கலங்க விட்டுட்டு உங்களோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்து ஒரு நாள் விட மாட்டேன். ஒரு நாள் விட மாட்டேன். ஐயா, உங்க இஷ்டப்படியே உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யுங்க. அதுக்கு நாங்க தனியாவே இருக்க மாட்டோம். ஐயா, நாங்க தனியாவே இருக்க மாட்டோம். ஒண்ணுமே முடியாது. ஏதோ நீ சொல்லி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அவனு ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன, அப்பாவுக்கு அடிச்சு கையை கால முடிச்சுடுவாருன்னு பயந்துக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டான் ட்ரைனிங். சொன்னதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அவனை நினைக்காத, போ. நீ உடம்ப பாத்துக்கோ. பாவமா இருக்கு எனக்கும். போய் தர்மா ஆஸ்பத்திரியில படுத்துக்கோ. தங்கம், என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? உன் வாழ்க்கை என்ன ஆகும்? அம்மா, அவர் முன்னாடியே இன்னொரு பெண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்டயும் பழகிருக்கிறாரம்மா. ஆரம்பத்துல நீங்க சொன்னதை கேட்காத குற்றம் தாம்மா இப்ப நான் அனுபவிக்கிறேன். அந்த ஆளவந்தார் குடும்பமே நம்பிக்கை துரோகத்துக்கு பழக்கப்பட்டதம்மா. இந்த பாவி எப்படிப்பட்டவேன்னு தெரிஞ்சா இப்போ அவரை நீ சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கி ஒன்னு அனாதையாக்குன்னு சண்டாளனம்மா, சண்டாளம். நான் அனாதையா? அம்மா, ஆமாம்மா, நீ என் மகள். அம்மா, அழாத தங்கம், அழாத. எங்க அப்பா மாணிக்கம் பிள்ளை இந்த ஆளவந்தார் வீட்டுல டிரைவரா இருந்தார். இந்த பாவி தான் செய்த கொலை அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த கவலையோடு உங்க அம்மா ஆஸ்பத்திரியில ஒரு பெண் குழந்தைங்க பெற்றுட்டு செத்து போனா. அப்போ உனக்கு 3 வயசு. ஒன்னுதான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. அந்த சின்ன குழந்தை என்ன ஆச்சு? என் ஒருத்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு மர்மமா? பெற்ற தாய் இறந்து போனாள். தந்தை சிறையிலே. கூட பிறந்தவள் யாரோ எங்கோ என்று தெரியாத கொடுமை. ஐயோ, இவ்வளவு துன்பங்களையும் நான் எப்படி அம்மா தாங்குவேன்? இரியமாயிரம்மா, இரியமாயிரம்மா. பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதி
நீதியும் வேதமும் கூறுவான் அது வேதன் விதி என்றோதுவான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஒலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் கதையை கேட்க வேதனையாகத்தான் இருக்கிறதம்மா. அதுக்காக நீ எடுத்துக்கொண்ட முடிவு நல்லதான் யோசிச்சு பாரு. ஐயா, ஏமாற்றுகிறவர்களுக்கு சாவு துன்பம், ஏமாந்தவர்களுக்கு சாவுதான் இன்பம். உங்கள் நிலையில் இருந்து கொண்டு தற்கொலை கோழைத்தனம் என்று சொல்கிறீர்கள். என் நிலையில் நீங்கள் இருந்தோம் இன்னுமா சாகாமல் இருக்கிறோம் என்று நினைப்பீர்கள். அம்மா, வாழ்க்கைன்னா துன்பம் வரும் போகும். அதுக்காக நீ உடம்பு நோய்க்குத்தான் உங்களால் மருந்து கொடுக்க முடியும். என் மன நோய்க்கு மருந்தே கிடையாது. நான் வருகிறேன். அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாது. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதனை நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. போய்
தலையெழுத்து என்னை சாக சொல்கிறது. உங்கள் தத்துவம் என்னை திகைக்க வைக்கிறது. கடவுளே கடவுளே கடவுளே, நீயாக பார்த்து என்னை அழைத்துக் கொள்ளும் வரை நானாக சாக மாட்டேன் என்று அந்த கடவுளிடமே வேண்டிக் கொள். நான் எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறார்கள். அதோ அந்த குழந்தையை பார். அதற்குத்தான் உண்மையிலேயே யாரும் கிடையாது. நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்கிறது என்று அந்த குழந்தை சுட்டிக்காட்டுகிறது பார். வாழ்க்கை தனக்காக வாழ்வதல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாம்மா, பிறவியிலே கூன் குருடாக பிறக்காமல் நல்லபடியாக இருப்பதிலே இருந்து நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவனுடைய கட்டளை என்று உனக்கு தெரியவில்லையாமா? ஐயா, இந்தாம்மா, இந்த குழந்தையை எடுத்துக்கொள். இதுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் மனதுக்கு சாந்தி தேடிக்கொள். யாரே? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா அம்மா, எஜமான் செய்த வேலை இப்ப நான் நடுத்தது நிக்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்க பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சேன். ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க 2வது பெண்ணை தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சு. என்னம்மா, என் 2வது மகன் உயிரோட இருக்கா? எங்கம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டது போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோல்ல தூக்கிட்டு தெரியுங்களே ராமு, அவன் காணாம போயிட்டான். துரோகி. என்ன சொல்றீங்க? ஏன் அழவுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ணை போய் பார்த்து வரமா. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போறேன். உண்மையாகவும்மா? என் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேரம் ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லுவேன். மேரி கல்யாணம் வரையும் நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. இது ஐயா, வாங்க மணிக்கமில்ல. நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு போய் உங்களை பத்தி மரகதை எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில நல்லபடியா வளர்ந்துட்டு வருது. மேரியை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கடுக்கா அனுபவிச்ச துயரங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மேரியை யாருக்கு ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சார். இனிமே நான் சந்தோஷமா போயிட்டு வரும். என்னப்பா? ஐயா ஐயா, இதுதானே இதுதானே என் மகன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இரண்டு போய் கிடந்த என் கண்கள் இன்னைக்குதான் கொஞ்சம் பாரம். என்னப்பா இது? ஏன் என்ன பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்னை போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது, அதனால அழுகிறாரு. பாவம், இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தாரு. பேரு மாணிக்கம் இல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. மேலும் நான் வெளியூருக்கு போயிருக்கிறப்போ உன்னை பெத்த தகப்பனை போல பாத்துக்கிறதுக்கு இவரை தவிர தகுதியான ஆட்கள் வேறு யாருமே இல்லம்மா. நல்லதப்பா, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் எங்கே இருக்கா? இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோடு அழைக்க முடியாம அவஸ்தைப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு அந்த கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவருக்கு
இவ்வளவு பெரிய மாளிகை சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரணமானுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். தாங்க காசாக ஏண்டா பெருமாள் ஏமா மாணிக்கம் பிள்ளைய பாத்தியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஸ் அவர் ஏரோப்ளேன்ல ஏற்றி விட போனோம்ல, அன்னைக்கு பார்த்தோமே. அதுதான்டா என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க மரியாதையில நடந்தான். ஆமா நிஜமா முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதெல்லாம் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். சரிமா நீங்க என்ன இவன் நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? ட்ரைனிங்க முடிச்சுட்டு அதிகாரியா வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல தான் எனக்கு உத்தியோகம். இந்த ஊர்ல இவனா வந்துட முடியுமா? எத்தனை கலாச்ச படிக்க வச்ச உன்ன ஞான பண்ணிக்க எவ்வளவு மனசுல போய் நல்லா தள்ளி விடுறான்னு சொன்னானோ இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. அது கொடைய கண்ட மாடு வரன்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்பை கண்டா நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் எதுக்குப்பா பயப்படணும்? குத்தம் செய்யறவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மாமி. எப்படி இருக்கிறான் பாக்கியா? ஆளு வாட்ட அட்டவா எனக்கு பயம் இல்லை, எது வேணாலும் செய்வேன் இந்த ஊர்ல. மாணிக்கம் பிள்ளை வாயா எங்க என்ன ஜேம்ஸ் ஐயா தம்பி. தம்பியா அப்பவே சொன்ன ஏரோப்ளேன்ல ஏறாதே வயடா அவுத்துறா அப்படின்னு சொல்லி அவர் சவிக்குமா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு தம்பி அப்பாடா 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்தேன். இங்கிலீஷ் வாழ் இருக்கு. என்ன மாணிக்க முடியல, முதலாளி பார்க்கறதே இல்லை வர்றதே இல்லை. கடவுள் பக்தி இல்லாம போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. வா கல்யாணம் முடியிட்டு அப்புறம் வரேன். பொண்ணோடே வந்து பாக்குறேன். அது சரி, நீ டிரைவரா இருந்து கார் ஓட்டும் போது நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்ப இருக்கிற டிரைவர் என்ன இறங்கி தள்ள சொல்றான் சாமியத்துல. நானே உங்களுக்கு ஏதாவது காப்பி கீப்பி பலகாரம் கொடு. பெருமாளே வா, டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். வா மாணிக்க பிள்ளை, பேரு எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கமா? ராஜனும் வந்துட்டா. ஜேம்ஸ் அண்ணா வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி எங்க? நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ராஜா, ஆமா ராஜா இவர்தான் மாணிக்கம் பிள்ளை. ஓ நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னடா இது இப்பதான் வந்தா? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும். உடனே வந்துடுறேன். அம்மா, தங்கங்கிற பொண்ணு இந்த வீட்டுல இருக்குதுங்களா? ஆமா, அவங்க முந்தி இங்கதான் குடியிருந்தாங்க. பாவம், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன, அம்மா செத்து போயிட்டாங்களா? ஆமாங்க, செத்து போயிட்டு பிற்பாடு அந்த பொண்ணு எங்க போச்சோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியாது. நான் சொன்னா நம்ப மாட்டேனுங்களே. தினம் இப்படிதான் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சறதும் சகிக்க முடியலையே. விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா. நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடுது. போகாம என்ன, இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுலயும் முகராசியான பய பருவம் வேற அழகா இருக்கான்னு. அழகு கிளி என்ன சொல்லுது? ஓ ஒண்ணு சொல்லல. பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? எனக்கு தெரியும். என்ன சொல்லட்டுமா? பஞ்சனையில் காற்று வரும்
பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது கட்டவிழ்ந்த கண்ணிரண்டோ உங்களை தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் கட்டவிழ்ந்த கண்ணிரண்டோ உங்களை தேடும் கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் பட்டு நிலாவான்வெளியில் காவியம் பாடும் கொண்ட பள்ளியரே பெண் மனதில் போர்க்களமாகும் பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது தூக்கம் வராது பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. டிரைவர் என்ன உடம்புக்கு? எங்க டிரைவர் மாணிக்கம் பிள்ளை ரொம்ப நல்லவர். அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? சலாயா, வணக்கம். நான் போயிட்டு வரட்டுமா? நிறையம்மா, என்ன மாணிக்கம் பிள்ளை? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாது. என்ன? நீங்க அந்த ரஹீமோட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம ஜாதி என்ன, அவனுடைய ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, ஊருக்குள்ள நம்ம எவ்வளவு கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. மாணிக்கம் பிள்ளை, இந்த வீட்டையோ எங்க அப்பாவையோ நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஜாதி மதம் ஏழை பணக்கார இந்த வேற்றுமையெல்லாம் கடந்தது இந்த வீடு. நீங்க நினைக்கிறது போல ரஹீம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. மனிதரில் மாணிக்கம் அவர். அப்பாவாலேயே மதிக்கப்படும் உத்தமர். அவருடைய பழக்கம் நம்முடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கென்றோ அப்பாவுக்கு அதிருப்தி தரும் என்றோ நான் நினைக்கவே இல்லை. நான் அதுக்காக சொல்லலம்மா, நான் ஒரு தகப்பு மாதிரி சொல்றேன். நான் உலகத்தில் இவ்வளவு அடிப்பட்டேன். உங்க அப்பாவும் முருகன் என்ன நம்பி உங்களை விட்டுட்டு போயிருக்கும் போது நீங்க இப்படி செய்யறது நியாயம்? மாணிக்கம் பிள்ளை, இது என் சொந்த விஷயம். தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம்.
ஏன் மறந்ததா? ஏன் விளையாட்டுக்கிட்டே இருக்க? தூங்குல? இல்லைங்க, ஏதோ கனவு கண்டேன். மனசே சரியில்லை. ஒண்ணும் பயப்படாத. எது ஆனாலும் எனக்கு ஒண்ணும் வராது. நல்லா நீ பார்த்துக்க. பண்ண முடியாது. ஐயோ, இந்த கோர காட்சி என்னால சகிக்க முடியலையே. பிள்ளை குட்டி பெறாத எந்த பாவியோ தான் இப்படி செஞ்சிருக்கா. இல்லம்மா, இது வெறுமனே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியண்ணா. ரஹீமை இவ்வளவு கொடுமைப்படுத்திய பாவி நல்லா இருப்பான. ஆண்டவனை உன்னை சும்மா விடுவாங்க. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தூய்மையான உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் அவர்கள் குடும்பத்தையே சுட்டெரித்துவிடும். வேதனை என் ஒருவரோடு போகட்டும், பை உணர்ச்சியே கூடாதென்று நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீர்கள். மகனே ரஹீம், உனக்கு இத்தனை அறிவை கொடுத்த ஆண்டவன் இந்த கொடுமையையும் கொடுத்து விட்டானே. பாபரின் வேண்டுகோளுக்கு அடங்கி ஹுமாயூனை காப்பாற்றிய நபிநாயகனே, என் மகனுக்கு வந்திருக்கும் இந்த வேதனையை எனக்கு கொடுத்து விடு. அவனை குணப்படுத்தி விடு ஆண்டவரே. அண்ணா, அண்ணா,